வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரிக்ஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். A uniform ladder is in equilibrium with one end resting on the ground and the other against a vertical wall. If the ground and wall be both rough, the coefficient of friction being mu and mu dash respectively, and if the ladder be on the point of slipping at both ends, show that theta, the inclination of the ladder to the horizon, is given by tan theta equal to 1 minus mu dash by 2 mu. Find also the reaction at wall and the ground mu dash s. ஓகேவா? ஸோ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்லி பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் லேடர், ஒரு யூனிஃபார்ம் லேடர் இருக்குது, அது யூக்லிபிரியமாக இருக்குது. எப்படி யூக்லிபிரியமாக இருக்குன்னு பாருங்கள். ஒன் எண்ட் ரெஸ்டிங் அண்ட் த கிரவுண்டு, ஒரு எண்டு வந்து கிரவுண்டு அதாவது தர கூட அட்டாச் ஆகிருக்கு, ஒரு எண்டு வந்து தர கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஒன் எண்ட் ரெஸ்டிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் த அதர் அகைன்ஸ்ட் ஏ வெர்டிக்கல் வால். அண்ட் அதர் ஒரு ஏணி அப்படின்னு இருந்துச்சுன்னா, லேடர் அப்படின்னா ஏணின்னு அர்த்தம். ஓகே, ஒரு ஏணிப்படி அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு ஏணின்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெண்டு எண்ட் இருக்கும். ஒரு எண்டு வந்து தர கூட அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு எண்டு வந்து ஒரு செவுரு இருக்குது, வெர்டிக்கல் வால், ஒரு செங்குத்தான ஒரு செவுரு மேலே சாய்ச்சி வச்சுருக்கோம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் த கிரவுண்ட் அண்ட் வால் பி போத் ரஃப். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கிரவுண்டு அண்ட் பால் அதாவது தரையும் அந்த சுவர் ரெண்டுமே ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன் இங்கே ரஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா, ஸ்மூத்துன்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகாது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால தான் எந்த சம் எடுத்துக்கிட்டாலும் அதில் ரஃப்புங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்தது வரக்கூடிய சம்ஸ்லாம் சில ப்ராப்ளம்ஸில் ஸ்மூத்துன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடணும். அதனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ரஃப்புங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கிரவுண்டுங்கிறதும் எனக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட்லேயே கிரவுண்டும் எனக்கு ரஃபாக தான் இருக்குது, பாலும் ரஃபாக தான் இருக்குது. அப்போ ரெண்டு இதுலேயுமே எனக்கு என்ன ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த ஏணியை வைக்கும் போது எனக்கு என்ன ஆக்ட் ஆகும், ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பீயிங் மியூ அண்ட் மியூ டேஷ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ரெண்டு பக்கமும் எனக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு என்ன இருக்கும், ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். என்ன கொடுக்காங்க அப்படின்னா, கிரவுண்டுக்குள்ளே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை மியூன்னு எடுத்துக்கோங்க, வாலுக்குள்ளே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை மியூ டேஷ்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு மியூ அண்ட் செகண்ட் உள்ளதுக்கு மியூ டேஷ். இல்லை கிரவுண்டுங்கிறத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வாலுங்கிறத செகண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கிரவுண்டில் ஃப்ரிக்ஷன் எழுதும் போது அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் மியூஆரோ அல்லது மியூஎஸ்ஸோ போடக்கூடாது, வெறும் மியூஎஸ்ங்கிறது போடணும். தென் வால்க்கு போட்டோம் அப்படின்னா மியூ டேஷ்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். அது உங்களுக்கு ப்ராப்ளம் போடும் போது புரியும். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் வேறு வேறு ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் இஃப் த லேடர் பி ஆன் த பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங் அட் போத் எண்ட். ஓகேவா? அந்த ஏணியை சாய்ச்சி வச்சுருக்கோம். அந்த ஏணி வந்து ரெண்டு இதுலையுமே எப்படி இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங்கில் இருக்கான். பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங் அப்படின்னா என்னது, லிமிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதாவது நகரக்கூடிய இந்த பாயிண்டில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், லிமிட்டிங்கில் இருக்குது அப்படி சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்லிப்பிங் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்தாலே இது லிமிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அதில் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். ஷோ தட் டீட்டா த இன்க்ளினேஷன் ஆஃப் த லேடர் டு த ஹரிசான். ஓகேவா? டீட்டா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த இன்க்ளினேஷன் ஆஃப் த லேடர் டு த ஹரிசான். ஸோ ஹரிசானா ஒரு இது இருக்குமா, ஹரிசான் அப்படின்னா உங்களுக்கு படத்தில் பார்க்கும்போது ஹரிசான் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டும் அந்த லேடார் சாஞ்சிருக்க அந்த லேடார் கிரவுண்டு கூட அதாவது ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை டீட்டான்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்படி டீட்டா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, tan டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் மியூ டேஷ் பை 2 மியூ அப்படிங்கிற இந்த வேல்யூவை ப்ரூஃப் பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டீட்டாங்கிறது அந்த ஏணியும் அந்த ஹரிசானும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூவை ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஆல்சோ த ரியாக்ஷன் அட் த வால் அண்ட் கிரவுண்டு. ஓகே, நம்ம ஏணியை வந்து ஒரு ஒரு செவுத்தில் சாய்ச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுமா. ஸோ அப்போ அதில் உள்ள ஒரு நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடி. அதே மாதிரி கிரவுண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பிக்சரும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சொல்யூஷனும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இதில் படத்தை பாருங்கள். என்னங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த கீழே உள்ளது இதை நான் வந்து கிரவுண்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த மேலே ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோமா, இதை நம்ம பால்னு எடுத்துக்கலாம். இது செவுரு, இது வந்து என்னது கிரவுண்டு, இது ஹரிசான். கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன், சுவர் அப்படிங்கிறதுனால பால் அப்படிங்கிறதுனால இதுக்கு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன். அந்த ஏனியை நம்ம ஏபின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
ஓகேவா. ஏனியே என்னென்னு எடுத்துக்கலாம், ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஏனியே நான் ஏபின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னா ஓகே, ஏனியை வந்து நான் கிரவுண்டு கூட வச்சுருக்கேன். கிரவுண்டு கூட அந்த ஏனி டச் ஆகிட்டு இருக்க பாயிண்ட் ஏன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த ஏனியும் கிரவுண்டும் டச் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த கிரவுண்டுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அந்த பெர்பெண்டிகுலராக ஆறுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஏனி இந்த வால் கூட இங்கே டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டச் ஆகிட்டு இருக்க பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட் இந்த வால் கூட டச் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டில் ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அது இந்த வாலுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்குமா. ஸோ அந்த நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். இந்த ஒரு மாதிரி இங்கே பின்னாடி உள்ள இந்த ஷேடோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நான் சொல்லும் போது கவனித்து நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறதுல தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓகே, இதை நான் எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறது இந்த நார்மல் ரியாக்ஷனை. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து எப்படி வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். எங்கே அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும். ஸோ நான் ஒரு லேடர் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த லேடரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது அதோட சென்டரில் என்ன ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டினா அது சென்டர் தானே. அந்த சென்டரில் அந்த லேடரோட மையப்பகுதியில் நடுசில் சென்டரில் என்ன ஆக்ட் ஆகும், அதுக்குள்ள வெயிட் டபிள்யூ வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நான் அந்த ஜிங்கிறத இந்த சென்டராக மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். தென் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் டபிள்யூ அப்படிங்கிறத போட்டிருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நல்லா பாருங்கள். இதுக்கடுத்து தான் நம்ம ப்ராப்ளம் போகிறோம். இது வரைக்கும் கொடுத்தது எல்லாமே நம்மளுக்கு சாதாரண ஒரு இதான். ஓகே, இப்போ ஒரு ஏனியை நீங்கள் மனசுக்குள்ளே கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஏனியை நீங்கள் ஒரு செவுத்தில் சாய்ச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஏனியில் சாய்ச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏனியில் ஏற ட்ரை பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏனியில் நீங்கள் மேலே ஏறும் போது ஒரு வேளை ஸ்லிப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேலே உள்ள எண்டு வந்து கீழே இறங்கும். நீங்கள் வந்து ஏனியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்கள் வெயிட் இங்கே நீங்கள் ஏற இந்த ஏனியில் உள்ள அந்த மேலே உள்ள எண்டு கீழே எப்படி சறுக்கிக்கிட்டே வரும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏனியில் ஏறி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் இதாட்டி ஒரு ஏனி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மேலே ஏறினீங்க, உங்களை எந்த ஒரு இதுவுமே பிடிக்காமல் ஏறினீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கீழே ஸ்லிப் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு மூவ் ஆகும். கான்செப்ட் புரியுதா? இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இந்த ஏங்கிற பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு நகண்டு போய்கிட்டே இருக்கும். கான்செப்ட் புரியுதா? அப்போ இந்த ஏனி வந்து கீழே இறங்குனுச்சு அப்படின்னா ஏனி வந்து கீழே பக்கம் மூவ் ஆக போகுது. இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து கீழே பக்கம் மூவ் ஆகுது. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த சைடு மூவ் ஆக போதும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ அந்த இது வந்து ஏனிக்கே ஆப்போசிட்டில் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிறதுனால மியூஆர்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் இந்த கணக்கில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, வால் கூட அது மேக் பண்ணக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, மியூடஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு மியூஆர் போடக்கூடாது, மியூடஸ் போடணும். ஆறுங்க கிடையாது. இங்கே எஸ்ங்கிறது தான் என்னது நார்மல். இங்கே நார்மலுங்கிறது என்னது எஸ், அதாவது ஒரு பெர்பெண்டிகுலர் லைனுங்கிறது எஸ்ங்கிறதுனால இங்கே மியூடஸ் எஸ் போட்டிருக்கேன். இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கே நான் என்ன சொன்னேன்னா நம்ம ஏனியில் ஏறிதோம் அப்படின்னா ஏனி முன்னோக்கி போகாது, இந்த மாதிரி பின்னாடி பேக்வர்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ ஏனி இந்த சைடு போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷனுங்கிறது ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆக போகுது, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் அந்த நார்மல் லைனையும் அந்த நார்மல் ரியாக்ஷனையும் மல்டிபிள் பண்ணுறது தான் என்னதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் படிச்சிருக்கோமா? ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டு கூட மேக் பண்ணக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது மியூ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மியூ போட்டேன். தென் அந்த நார்மல் ரியாக்ஷன் ஆர் தான். ஸோ மியூ ஆர் அப்படிங்கிறத போட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்தாச்சு. ஃபஸ்ட் இதில் என்ன இருந்தோ நார்மல் ரியாக்ஷன் இங்கே ஒன்று ஆக்ட் ஆகுது, இங்கே ஒன்று ஆக்ட் ஆகுது. ஸோ இது மட்டும் நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏனியில் நம்ம ஏறுதோம், லேடர் அப்படின்னா ஏனியில் நம்ம ஏறுதோம் அப்படின்னா ஏனி மேலேருந்து கீழே பார்க்க நகரும். அதேமாதிரி இந்த சைடு என்னாகும், இந்த இடது பக்கம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது இடது பக்கம் போகிறதுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது வலது பக்கம் ஆக்ட் ஆகும். இது வலது பக்கம் போகிறதுனால லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது இடது பக்கம் ஆக்ட் ஆகும். தென் இது மேல் நோக்கி இது கீழ் நோக்கி மூவ் ஆகிறதுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். அவ்வளோதான் படம் போட்டேன். இதில் சிங்கிறது இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிடுவோம். ஸோ அதாவது வாலும் அந்த வெர்டிகலும் வாலும் அந்த ஹரிசான் லைனும் மீட் பண்ண பாயிண்ட்டை நான் சீன் சொல்லி எடுத்துக்கிடுதேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். இங்கே ஏன் ஈங்கிறதுலாம் எடுக்கேன் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, பாருங்கள். நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா நான் அப்படியே அதை எழுத போகிறேன். ஏபி இஸ் த யூனிஃபார்ம் லேடர் ஹூஸ் வெயிட் டபிள்யூ ஆக்டிங் at G such that AG equal to GB. ஓகேவா? என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஏபிங்கிறது ஒரு யூனிஃபார்ம் லேடர் ஹூஸ் வெயிட் டபிள்யூ, அதுக்குள்ள வெயிட் டபிள்யூ வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஜிங்கிறதுல ஆக்ட் ஆகும். ஜிங்கிறது என்னது, சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும்.
அந்த ஜிங்கிறது அந்த லேடரோட லென்த்தை எப்படி பிரிக்கும் அப்படின்னா ஈக்குவலாக பிரிக்கும். இந்த பியிலேருந்து ஜி வரைக்கும் லென்த்து பார்த்தாலும் இதிலேருந்து இது வரைக்கும் லென்த்து பார்த்தாலும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சென்டரில் தானே சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இதில் எனக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுலேயும் இந்த லென்த்தும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சச் தேட்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் படி சச் தேட் ஏஜி ஈக்குவல் டு ஜிபியாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆர் படம் போட்டாச்சு. ஸோ இந்த படத்தில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்டிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி எழுத போகிறேன். ஓகேவா? இட்ஸ் வெயிட் டபிள்யூ ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் அட் ஜி. ஓகேவா? இதுக்குள்ள வெயிட் வந்து ஆக்டிங் வெர்டிக்கலி டபிள்யூ, இதுக்குள்ள வெயிட் டபிள்யூங்கிறது நம்மளுக்கு வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும்னு தெரியும். அடுத்தது வேறு என்னெல்லாம் பார்த்தோம்? நார்மல் ரியாக்ஷன் ஆருங்கிறது பெர்பெண்டிகுலர் டு த கிரவுண்டு. இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆர் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டு த கிரவுண்டாக இருக்குமா? ஸோ அதை எழுதிக்கிட்டேன். அடுத்தது இன்னொரு நார்மல் ரியாக்ஷன் எஸ்ங்கிறது பெர்பெண்டிகுலர் டு த வாலாக இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர் டு த வால் அட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா பியில் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த பிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்னெல்லாம் ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம்? இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூ ஆர் அப்படிங்கிறது ஆக்டிங் the ground along the direction AC. ஓகேவா? அடுத்தது இந்த மியூ ஆர் அப்படிங்கிறது இந்த இதில் இந்த கிரவுண்டில் ஆக்ட் ஆகும். எங்கேருந்து எங்கே ஆக்ட் ஆகுது? ஏலேருந்து சிக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ அலாங் ஏசின்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இது என்னது? மியூடஸ் எஸ் அப்படிங்கிற இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். எதில் ஆக்ட் ஆகும்? வாலில் ஆக்ட் ஆகும். அலாங் என்னது? சிபிக்குள்ள டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ அலாங் நான் சிபி அப்படிங்கிறது எழுதியிருப்பேன். இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூடஸ் ஆக்டிங் த பால் அலாங் த டைரக்ஷன் அப்பர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகேவா? நான் இது வரைக்கும் என்ன பண்ணணுனோ அதை எழுதியிருக்கேன். இதுக்கு அடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ராப்ளத்துக்குள்ளே போகவே போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. when the ladder is on the point of slipping at both end, friction force mu dash s and mu r act along cb and ac respectively. நான் சொன்னேன்னா அதாவது ஸ்லிப்பிங்கில் இருக்கிறதுனால அதில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? மியூடஸ் எஸ் அண்ட் மியூ ஆர் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம். இதில் ஆக்ட் ஆகக்கூடியதை மியூடஸ் ஆர் இன்ட்டு இதில் ஆக்ட் ஆகக்கூடியதை மியூ எஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். அப்படிங்கிறத அதில் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த பாயிண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம இது வரைக்கும் எழுதினாலே போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரிசால்வ் பண்ண போகிறேன். ரிசால்விங் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிக்கலி வி கெட். ஓகேவா? ஸோ ரிசால்வ் பண்ண போகிறேன். ரிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக இந்த இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்லாம் நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ரிசால்வ் பண்ணியிருப்போம். இப்போ எப்படின்னா இந்த பிக்சரில் உள்ள எல்லா ஹரிசாண்டல் ஃபோர்ஸை வச்சு ரிசால்வ் பண்ண போகிறோம். தென் எல்லா நம்ம இப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை வச்சு ரிசால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக இந்த இதில் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னா இந்த லைனில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மியூ ஆர் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. தென் இப்படி ஒரு இது என்னது? எஸ்ங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த டைரக்ஷனில் எஸ்ங்கிறது ஆக்ட் ஆகுது, இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் மியூ ஆர் ஆக்ட் ஆகுது. அப்போ எஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் அப்படி சொல்லி எழுதிடலாம். நம்ம ரிசால்வ் அப்படி தானே இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் அப்படி சொல்லி எழுதிடலாம். ஸோ மொத்தம் 5 ஃபோர்ஸு. 5 ஃபோர்ஸில் 2 ஃபோர்ஸ் தான் எனக்கு ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது. அது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால எனக்கு மியூ எஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்னு கிடைக்கும். அடுத்தது இதே மாதிரி வெர்டிக்கலாக உள்ள ஃபோர்ஸஸ் எடுக்கலாமா? வெர்டிக்கலாக என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது? இங்கே மியூடஸ் எஸ், இந்த லைனை பார்த்தோம் அப்படின்னா மியூடஸ் எஸ்ங்கிறது ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன எழுதிக்கலாம்? மியூடஸ் எஸ். அடுத்தது இதில் ஒரு வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஆக்ட் ஆகுது? டபிள்யூங்கிறது ஆக்ட் ஆகுதா? ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? அப்போ மைனஸ் போட்டு எழுதிக்கோங்க, மைனஸ் டபிள்யூ. தென் அடுத்தது இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆறுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் எனக்கு வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுது. அப்போ பிளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 0ன்னு வருமா? அப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம்? மியூடஸ் எஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு எழுதிடலாம். பாருங்க, மியூடஸ் எஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு சொல்லி வந்துட்டான். எப்படி எழுதிருக்கேன் தெரியுதா? வெர்டிக்கலாக என்ன பண்ணியிருக்கேன்? ரிசால்வ் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் மொத்தம் நம்மளுக்கு இருக்கிறது 5 ஃபோர்ஸு. இந்த 5 ஃபோர்ஸில் எதெல்லாம் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது, எதெல்லாம் வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுதெல்லாம் ரிசால்வ் பண்ணுங்க. ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகுறதெல்லாம் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ளதெல்லாம் ஒன் சைடு அண்டு சேம் டைரக்ஷனில் உள்ளதெல்லாம் ஒன் சைடு எழுதுங்க. அதே மாதிரி வெர்டிக்கலுக்கு பார்த்து எழுதுங்க. உங்களுக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ரிசால்வ் பண்ணதில் எனக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இதில் எனக்கு எஸ் ஈக்குவல் டு மியூ ஆருங்கிறது ஈக்குவேஷன் 1ல் இருக்கா? ஸோ இந்த எஸ் ஈக்குவல் டு மியூ ஆருங்கிறத ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போடுங்க. அப்போ இந்த என்னது வரும்? மியூ டஸ் மியூ ஆர் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஓகே, இப்போ இந்த 2 இதுலையுமே என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. இந்த இதுலையும் எனக்கு ஆறுங்கிற டேம் இருக்குது, இந்த இதுலையும் எனக்கு ஆறுங்கிற டேம் இருக்குது. ஸோ ஆரை நான் மொத்தமாக காமனாக எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ரிமைனிங் டேம் என்ன இருக்கும்? மியூ டஸ் இது மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? ஆறுங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஆரை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 1ங்கிறது இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னென்னு இருக்கும்? டபிள்யூ பை மியூ டஸ் ப்ளஸ் 1. அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. எனக்கு ஆறுங்கிறது தான் தேவை. ஸோ இந்த வேல்யூவை இங்கே வகுத்தலில் கொண்டு வந்துருங்க. மியூ டஸ் ப்ளஸ் 1ங்கிறது இருக்கும். இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்க்குள்ள வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த நார்மல் ரியாக்ஷன் அட் த பால் அண்ட் கிரவுண்டுங்கிறத கேட்டிருந்தாங்களா கடைசியாக? ஸோ நான் இப்போது ஆறுங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். ஆறுங்கிறதா என்னது? நார்மல் ரியாக்ஷன். எதுக்கு நார்மல் ரியாக்ஷன்? எதுக்குள்ள நார்மல் ரியாக்ஷன்? அந்த கிரவுண்டுக்குள்ள நார்மல் ரியாக்ஷன். ஸோ ஆறுங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எஸ்ங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள்.
இங்கே பாருங்கள் எஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்ன்னு இருக்குது. எனக்கு ஆர்க்குள்ள வேல்யூ தெரியும். ஸோ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டுக்கோங்க. எஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டிருக்கேன்னா ஸோ எனக்கு எஸ்ஸுக்குள்ள வேல்யூம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் ஆல்சோ த ரியாக்ஷன் அட் பால் அண்ட் கிரவுண்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா. அதாவது பாலில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நார்மல் ரியாக்ஷனும் கிரவுண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நார்மல் ரியாக்ஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆரும் எஸ்ஸும் கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப ஈஸியாகவே ஆரும் கண்டுபிடிச்சிட்டேன் அண்ட் எஸ்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒன்றே தான் பாக்கி இருக்குது. ப்ரூஃப் பண்ணக்கூடிய அந்த tan θ ஈக்குவல் டு 1 - μ μ' 2 μ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று இங்கே டீட்டாங்கிறத நம்ம போடணும். பிகாஸ் ஏன் டீட்டாங்கிறது போடணும் அப்படின்னா கணக்கில் கொடுத்துருந்தாங்க அந்த ஏனியானது கிரவுண்டு கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை டீட்டான்னு சொல்லி எடுக்க சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால் நான் டீட்டாங்கிறது எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொமெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். வேரிகன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணி மொமெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் தான் வேரிகன்ஸ் தியரம் ஆன் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நடத்திருப்பேன். ஸோ ரொம்ப அவசரமாக நடத்திருப்பேன். அது இந்த கான்செப்ட்டுக்காண்டி தான் நடத்திருப்பேன். ஸோ வேரிகன்ஸ் தியரத்தை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். எந்த பாயிண்ட்டுக்கு மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கன்னு பாருங்கள். பை வேரிகன்ஸ் தியரம் ஆன் மொமெண்ட்ஸ் டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நான் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏங்கிற பாயிண்ட்டில் இப்போ ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மொமெண்ட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் விட்டுறணும். ஏன்னா அதில் உள்ளதுக்குலாம் நார்மல் அதாவது பெர்பெண்டிகுலர் வந்து 0வாக இருக்கும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும். அதனால் இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் நான் எடுக்கக்கூடாது. இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, இந்த ஏங்கிறதுல இந்த மியூ ஆருங்கிறது ஒன்று ஆக்ட் ஆகுது, இந்த ஆருங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மியூ ஆரையும் விட்டுருங்க. நம்மளுக்கு மொத்தம் 5 ஃபோர்ஸு. அந்த 5 ஃபோர்ஸில் இந்த 2 ஃபோர்ஸையும் விட்டுட்டு மற்ற எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அபவுட் என்ன பாயிண்ட், ஏங்கிற பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, கண்டுபிடிக்கலாமா. என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது, டபிள்யூ அதாவது வெயிட் டபிள்யூ வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஜீன் படித்தோமா. ஸோ இந்த டபிள்யூங்கிற இந்த வெயிட்டும் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்குள்ள நார்மல் ரியாக்ஷனுக்குமா. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இதிலேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நார்மல் அதாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்னு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ w.ae அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். w.ae அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது w.ae அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டபிள்யூங்கிற ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. அதுவும் எந்த சைடு, இந்த சைடு இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி ஆக்ட் ஆகுனுச்சு அப்படின்னா இது என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சொல்லி மொமெண்ட்ஸில் பார்த்துருக்கோமா. ஸோ அப்போ w.aeங்கிறது எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இதில் நான் ஒரு ஸ்டெப் நேராக இந்த ஸ்டெப் வந்துடாது, ஒரு ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப் தான் நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன் ஆறுங்கிறது கேன்சல் ஆயிரும். இது ஏ வழியோடி ஆக்ட் ஆகுது. அடுத்தது என்னது, இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் μr அப்படிங்கிறது இருக்குது. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் μrங்கிறது எனக்கு கேன்சல் ஆயிரும். இன்னொரு ஃபோர்ஸ் என்னது இருக்குது, இந்த நார்மல் ரியாக்ஷன் எஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷன் எஸ்ங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எஸ்ங்கிறது அப்படி நீட்டி விடுங்க. இந்த ஏங்கிறது மீட் பண்ணதுக்கு இங்கே மீட் பண்ணும் கரெக்டாக. ஸோ இந்த நான் எஸ்ங்கிறது அப்படி நீட்டி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு மீட் பண்ணும். ஸோ அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஏலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த சேம் டிஸ்டன்ஸ் தான் இந்த பிசியாகவும் இருக்கும். அப்போ இதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். அப்போ என்ன போட்டுக்கலாம், இந்த எஸ் இன்ட்டு உங்களுக்கு மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிம்பிளாகவே சொல்லிட்டு போகிறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது, திஸ் டிஸ்டன்ஸ் பிசி. அப்போ என்னது எஸ் இன்ட்டு பிசின்னு சொல்லி வருமா. ஸோ s.bcன்னு சொல்லி வரும். ஸோ s.bc அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இது எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கமெண்ட் வரலாம். ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, பிங்கிற அதாவது இந்த எஸ்ங்கிற ஃபோர்ஸ் எனக்கு எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த சைடு ஆக்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ எஸ்ங்கிற ஃபோர்ஸ் எனக்கு இந்த சைடு ஆக்ட் ஆகுது. ஸோ இது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா இது என்ன டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவாக இருக்கும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் எஸ் இன்ட்டு பிசின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ எஸ் இன்ட்டு பிசிங்கிறது இப்போ எனக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், எஸ் இன்ட்டு பிசி. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. என்னது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் μ' அப்படிங்கிறது. ஸோ μ'(s)ங்கிறது இந்த இருக்குது. இது ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லைனில் உள்ள லைன் ஆஃப் ஆக்ஷன் சி, இங்கே ஏ, அப்போ ஏசி. அப்போ μ'(s) இன்ட்டு ஏசி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். μ'(s) இன்ட்டு ஏசியா. ஸோ ஏசிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், கொஞ்சம் பாருங்கள். ஏசி அப்படிங்கிறது இருக்குது, μ'(s)ங்கிறது இருக்குது. ஸோ இந்த μ'(s)ங்கிறது இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் இதாக இருக்குது. இந்த μ'(s)ங்கிறது எனக்கு மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி ஆக்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்படி ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா இது என்ன டேரக்ஷன்னா கிளாக் வைஸ் டேரக்ஷன். பிகாஸ் கிளாக் இப்படி தானே சுத்தம். ஸோ இது கிளாக் வைஸ் டேரக்ஷனாக இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அப்போ மைனஸ் μ.s இன்ட்டு என்னவாக இருக்கும், ஏசியாக இருக்கும். அப்போ மைனஸ் μ'(s) இன்ட்டு
ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இதுதான் வேரியன்ஸ் தியரம் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இந்த நெகட்டிவ்லாம் ஒன் சைட் கொண்டு போயிருங்க, பாசிட்டிவ் மட்டும் இந்த வச்சிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிசிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பிசிங்கிறத கண்டுபிடிக்கணும். பிசிங்னா என்னது, இந்த இது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கா. ஸோ இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டு என்ன டீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் டீட்டா கண்டுபிடிங்க, உங்களுக்கு பிசி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஏஇ அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏஇக்கு இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டு காஸ் டீட்டா கண்டுபிடிங்க, உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கும், ஏஇ அப்படிங்கிறது கிடைக்கும். தென் என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசினா திரும்பியும் அந்த அகைன் இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு காஸ் டீட்டா கண்டுபிடிங்க, உங்களுக்கு ஏசி கிடைக்கும். ஸோ நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இதில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சின்ஸ் சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு பிசிக்கு பதிலாக ஏபி சைன் டீட்டா கிடைக்கும், ஏசிக்கு பதிலாக ஏபி காஸ் டீட்டா கிடைக்கும், ஏஇக்கு பதிலாக ஏஜி காஸ் டீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ணியாச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் திருப்பினாலும் சொல்லினாலும் தரேன். இல்லை இந்த ப்ராப்ளம் நான் எண்டிங் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கடுத்தது டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்னொன்று நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏஜி ஈக்குவல் டு ஏபி பை 2 அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது ஏஜி அப்படிங்கிறது பாருங்கள், ஏலேருந்து ஜி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஏலேருந்து ஜி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்கிறது இந்த மொத்த டிஸ்டன்ஸில் எவ்வளவா இருக்கும், பாதியாக இருக்கும். இப்போ என்ன சொல்லிடலாம், ஏஜி ஈக்குவல் டு ஏபி பை 2, அதாவது ஏபியில் பாதி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா. அப்போ ஏஜிங்கிற இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், ஏபி பை 2 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சின்ஸ் ஏன் அப்படின்னா ஜி இஸ் த சென்டர் ஆஃப் ஏபி, ஜிங்கிறது ஏபியை ரெண்டாக பிரிக்கும், ஏன்னா அது சென்டராக இருக்குது. அப்போ எங்கெல்லாம் ஏஜி வருதோ அதுக்கு பதிலாக நான் எங்கே போட்டிருக்கேன், ஏபி பை 2 போட போகிறேன். ஸோ இங்கே எனக்கு ஏஜின்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போட்டிருக்கேன், ஏபி பை 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே பாருங்கள், என்ன வந்திருக்கு, இங்கே ஒரு ஏபி இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது. ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா டைம்லையுமே ஏபி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஏபிங்கிறத என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஏபிங்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை பாருங்களேன். கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா tan டீட்டா ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. பட் நம்மளுக்கு என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, சைன் டீட்டா இன்வால்வ் ஆகிருக்கு, காஸ் டீட்டா இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு tan டீட்டா கொண்டு வரணும் அப்படின்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு வரணும். ஸோ சைன் டீட்டாவெலாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, காஸ் டீட்டா வரக்கூடிய டேர்ம்ஸ்லாம் அனதர் சைடுக்கு கொண்டு போங்க. ஸோ நான் அந்த மாதிரி அனதர் சைடுக்கு கொண்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா காஸ் டீட்டா 2 டேர்மில் இருக்கிறதுனால இந்த 2 டேர்மில் இருந்தும் காஸ் டீட்டாவை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ காமனாக வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, இங்கே சைன் டீட்டா இருக்குது, இந்த காஸ் டீட்டாவை கீழே கொண்டு வந்துட்டேன். இந்த எஸ்ஸை அதே மாதிரி இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு, இந்த எஸ்ஸை என்ன செஞ்சுட்டேன், இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். அதுக்கடுத்தது இங்கே இந்த சைன் டீட்டா பை காஸ் டீட்டா அப்படிங்கிறத மட்டும் கொண்டு வந்துட்டேன். கீழே எஸ்ஸை கொண்டு வரும்போது இங்கே டபிள்யூ பை 2எஸ்ன்னு வரும், ஸ்மால் கரெக்ஷன், இங்கே 2s போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே அதே மாதிரி மைனஸ் மியூடஸ் எஸ் பை எஸ் வருமா. ஸோ அந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகி மைனஸ் மியூடஸ் மட்டும் எனக்கு இருக்கும். இங்கே சைன் டீட்டா பை காஸ் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan டீட்டான்னு சொல்லி எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாறிடும். அப்போ tan டீட்டா ஈக்குவல் டு டபிள்யூ பை 2s மைனஸ் மியூடஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, இப்போ டபிள்யூ பை 2 இன்ட்டு எஸ்ஸுக்குள்ள வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஈக்குவேஷன் 1 and 2லாம் எடுத்து வச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ்ஸுக்குள்ள வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், மியூ டபிள்யூ பை மியூ டேஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா. ஸோ அந்த வேல்யூவை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி நான் நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து சும்மா சாதாரணமாக தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டைம் என்ன போயிடும், மேலே மல்டிபிகேஷனாக போயிருமா. ஸோ பகுதிக்கு கீழே, அதாவது ஒரு இதுக்கு கீழே பின்னத்துக்கு கீழே பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா அது மொத்தமாக மேலே போயிடும். ஸோ இது எனக்கு மேலே மல்டிபிகேஷனாக போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்து எல்லாம் அடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும், tan டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் மியூ டேஸ் பை 2 மியூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்மால் கால்குலேஷன் தான், ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்களே பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய சொன்ன ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட் தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. tan டீட்டா ஈக்குவல் டு திஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, இதை மட்டும் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லுதுன்னு சொன்னேன். ஸோ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா பிசிங்கிற வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பிசிங்கிறது கேட்டிருக்கிறதுனால பிசிங்கிறது இந்த சைடு எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா சைன் டீட்டா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னென்னு படிச்சிருக்கோம், எதிர்பக்கம் பை கர்ணம் சொல்லி படிச்சிருக்கோமா. ஸோ எதிர்பக்கம் அப்படின்னா இந்த பிசிங்கிறது, கர்ணம் அப்படிங்கிறது என்னது, இந்த பிஏ அப்படிங்கிறது வரும். ஓகேவா, பிசி பை பிஏ அப்படிங்கிறது வரும். ஸோ பிசிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ பிசிங்கிறது எனக்கு தேவையான வேல்யூ, பட் பிஏங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும்,
பிஏங்கிறதுக்கு சாரி பிஏங்கிறது அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா. சைன் டீட்டா ஈக்குவல் டு பிசி பை ஏபின்னு கிடைக்குமா. ஸோ பிசி ஈக்குவல் டு ஏபி சைன் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். சிமிலர்லி இதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன முக்கோணம் எடுக்க போகிறேன், அதே முக்கோணம் எடுத்துக்கிட்டு இந்த சைடு சிஏங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். என்ன டீட்டா கண்டுபிடிச்சா சிஏ கிடைக்கும், காஸ் டீட்டா கண்டுபிடிச்சா சிஏ கிடைக்கும். அதே மாதிரி தான் அடுத்தது இந்த குட்டி முக்கோணம் எடுத்துக்கிட போகிறேன். இந்த குட்டி முக்கோணம் எடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னா ஏஇ அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படும். ஏஇ அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுறதுனால நான் காஸ் டீட்டா அப்படிங்கிறது இந்த குட்டி முக்கோணத்தில் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு போன பார்ட்டை தான். உங்களுக்கு இதில் இன்னும் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டு போயிருக்கேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் முக்கியமான பகுதிகள் இதில் எதெல்லாம் நம்ம நோட் பண்ணி எங்கெல்லாம் தப்பு விடுவோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிட்டு தான். ஓகேவா, ஒரு நிமிஷம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே சாதாரணமாக பண்ணிடுவோம், நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும், இது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இங்கே மியூ ஆருங்கிறதும் இந்த மியூ டேஸ் எஸ்ங்கிறதும் ஆக்ட் ஆகும். அண்ட் எந்த டைரக்ஷன் பார்த்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அதுக்கடுத்தது உங்களுக்கு இந்த வேரிகன்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது, அதாவது டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏங்கிறது எடுக்கும் போது அது கிளாக் வைஸ் டைரக்ஷனாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது பாசிட்டிவாக இருக்கும், கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும். எல்லாமே மொமெண்ட்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அது எல்லாமே ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும். ஸோ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக அந்த மாதிரியான எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆறுங்கிற வேல்யூவும் எஸ்ங்கிற வேல்யூவும் நிறைய பேர் கண்டுபிடிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு சொல்யூஷன் வரும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நான் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஏஜுக்கு பதிலாக AB/2 அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கணும். AB/2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணியாச்சு. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. PDF ஃபைல் கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.